புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை எங்களுக்குள்ளே ஊற்றி தமது சாயலாக எங்களை உருவாக்கி இருக்கிறபடியினால் அவர் எங்கள் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் இந்த பூமியில் அவர் நேசிக்கிறார். ஆனால் நாங்க தான் அவரை அறியாதபடி வழி விலகி போய் கொண்டிருக்கிறோம். அதனால தான் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியில் எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய பாவங்கள் நிமித்தம் எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் சிலுவையில் அறையுண்டு மரித்தார். அவருடைய இரத்தத்தினால் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் நீங்க இயேசுவோட வழியில நீங்க வரும் போது உங்களோட வாழ்க்கையில வெளிச்சம் உண்டு. இயேசுவின் பாதையில் நீங்க கடந்து வரும்போது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவீங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் எங்கள் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் தமது ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி எங்களுடைய பாவங்கள் நிமித்தம் எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக அவர் சிலுவையில் அறையுண்டு மரித்தார். அவருடைய வழியில் வருகிறவர்களுக்கு விடுதலை உண்டு. அப்பேசப்பாவை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, எங்கள் பாவங்களை மன்னியுங்க, எங்கள் அக்கிரமங்களை மன்னியுங்க. உம்மை விசுவாசித்து உமது வழியில் நாங்கள் நடந்து வர உதவி செய்யுங்க. உம்முடைய பாதையில் எங்களை அழைத்து கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.